Hi students, welcome to my channel. நீங்கள் பார்த்துருக்க 7th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் தேர்ட் டேர்ம் எக்ஸாமினேஷனுக்கான கொஷின் பேப்பர். ஸோ உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா சினோனிம்ஸ் சென்டென்ஸ் மூணு மார்க், அதே மாதிரி கீழே ஆன்சர் எனி 3 கொஷின், அது வந்து 2 மார்க், அது உங்களுக்கு 3 கொடுத்துருக்காங்க. ஸோ ஹால்ட், இன்ஜஸ்டைஸ், அச்சீவ்மெண்ட்னா நீங்கள் சாதிச்சது, ஸோ அது வந்து அன்அச்சீவ்மெண்ட்டாக இருக்கலாம். அதேமாதிரி கியாவுனி வந்து ப்ரோஸு, ஸோ இதெல்லாம் ப்ரோஸ் 2 மார்க் நீங்கள் பார்த்துருக்குது. செலிஃபான் டிரைவர் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நீராஜா ஹானர்ட் பை வேரியஸ் கவர்மெண்ட். அதே மாதிரி அப்ரிசியேஷனும் உங்களுக்கு ஸோ 2 மார்க், அது வந்து 3 அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் போல். அந்த லைன்ஸ் மேலே இருக்கல 17th கொஷின்ஸ். ஸோ காலேஜ் இசன்ட் டேஸ்லிங் லைட், அது வந்து நீங்கள் படித்து கீழே அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ்னால் ஒரே மாதிரி இருக்க வேர்ட்ஸு. ரைமிங் ஸ்கீம்னா ஸோ அந்த லாஸ்ட்டில் லைட்டு டைட்னா முடிஞ்சால் அது ஏ, ஸோ அந்த மாதிரி எழுதணும். அதே மாதிரி மெமரி போயம் உங்களுக்கு 5 மார்க். மெமரி போயம் நல்லா படிச்சுக்கோங்க. ஃப்ரேசல் வேர்ப்பும் உங்களுக்கு புக் பேக் தான் வரும், பெருசாக எதுவும் வராது. சி ஆஃப்னா ஸோ நீங்கள் பாய் சொல்கிற மாதிரி டிட் யூ கம், ஸோ அது வந்து நீங்கள் கிராமர்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரீஅரேஞ்ச் பார்த்துட்ருக்கீங்க. ரீஅரேஞ்சுக்கு வந்து ஒரு கொஸ்டினுக்கு வந்து அரை மார்க் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு 6 கொஸ்டின் இருக்குது. 6 கொஸ்டின்னா உங்களுக்கு 3 மார்க்கு. ஸோ அது வந்து உங்களுக்கு தெரியாட்டும் நீங்கள் ஏதாவது மாற்றி எழுதி வைங்க. அட்லீஸ்ட் உங்களுக்கு 1.5 மார்க் 1 மார்க்காவது கிடைக்கும். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். அது மாதிரி அந்த பிக்சரை பார்த்து அதில் என்ன இருக்கோ ஸோ அதை நீங்கள் அப்படியே எழுதணும். அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் வேர்ட்ஸ்லாம் மாற்றி கொடுத்துருக்காங்க. நீங்கள் கரெக்டானதாக எடுத்து எழுதணும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.